ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெயிட் லாஸை பற்றி தான். இன்றைக்கி வந்து டே 3. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வார்ம் அப் எக்ஸசைஸும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே நம்ம தம்பிள்ஸை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் பேசம் டக்குன்னு தசைகள் பிடிச்சிக்கலாம். அதனால தான் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். டேரெக்டாக அதை நம்ம என்றைக்குமே தம்பிள்ஸை தொடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்களும் கண்டினியூ பண்ணலாம். டெய்லி கண்டினியூ பண்ணிங்கன்னா 120 டேஸில் 6 பேக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸும் கண்டிப்பாக கிடைக்கும். டயட் பிளானும் இன்க்ளூடிங் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்வர்டாகவும் பேக்வேர்டாகவும். இப்போ நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் முடித்தோன்னா ஸ்குவாடு மெதுவாக எவ்வளோ தூரத்துக்கு கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உட்காந்து எழுந்திரிங்க. இது உங்கள் தை மசிலுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் தான். ஸ்டிக் எடுத்து பேக் சைடில் வச்சுக்க போகிறோம் இந்த தடவை. இப்போ அந்த பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் நல்லாவே தனியாக தெரியும். நல்லா பின்னாடி ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போங்க. இதில் நம்ம கவுண்டிங் பார்த்திங்கன்னா 3 செட்டு. ஒரு செட்டுக்கு வந்து 30 கவுண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செட்டுக்கும் 30 கவுண்ட் பண்ணும்போது 90 கவுண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒர்க் அவுட்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கலை, அந்த நேரத்தில் நல்லா ப்ரீத்திங் பண்ணுவேன். ப்ரீத்திங் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் ரொம்ப மூச்சை அடக்கி பண்ணுறதுனாலும் சில விளைவுகள்லாம் நிறையா பேருக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம டக்குன்னு அதை முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நல்லா ப்ரீத்திங், நல்லா மூக்கு இழுத்து வாய் வழியாக மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ நிற்கிறது ஃபுல்லாமே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். கவுண்டிங் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, சூப்பர். நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. அப்படியே லைட்டாக வாக் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கிட்டு அப்போக்கப்போ தசை வலிச்சாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு செட்டு தான் பாக்கி இருக்குது. ஒரு செட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பைசப்ஸ் மசில்ஸுக்குரிய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 3வது எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 செட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பைசப்ஸ் மசிலுக்குரிய தம்பிள் ஒர்க் அவுட்டை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா வலிங்க இந்த எக்ஸசைஸில். முன்னாடி 2 பண்ணது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இந்த எக்ஸசைஸில் கொஞ்சம் பெயின் இருக்குது. ஓகே, விட்டுறக்கூடாது, கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் விடக்கூடாது. ஓகே, தம்பிள்ஸ் எடுத்தாச்சு, ஆரம்பிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தம்பிள்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 kgயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம்னால 10 kg, போக போக ஏற்றிக்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, கீழே வச்சுட்டு நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2வது செட் ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மெதுவாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ லெஃப்ட் சைட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் செட் பண்ணும்போது கொஞ்சம் வலி பெயின் இருக்குது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ண நம்மளோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி 120 நாளும் நம்மளோட ஒர்க் அவுட் வந்து தடைப்பட்டு போகக்கூடாது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா ரெஸ்ட் நாள் தாங்க. ஏன்னா வாரத்தில் 6 நாள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்.
ஒரு நாள் வந்து நல்ல ரெஸ்டிங்கில் இருக்கணும். ஓகே, 3ஆவது செட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு வழியாக பைசப்ஸ் மசில்ஸ்க்குரியதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த நாளில் மட்டும் 2 ஒர்க் அவுட் மசில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர் ஆர்ம்ஸ்க்குரிய எக்ஸசைஸும் இதில் வந்து இன்க்ளூடிங் ஆகும். ஸோ டேபிள்லாம் இது பண்ணிட்டு கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெதுவாக ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க வெயிட்டு கேஜி பார்த்திங்கன்னா 3 கேஜி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபோர் ஆர்ம்ஸ்லையா பைசப்ஸ் மசில் அளவுக்கு இருக்காது. அதனால் வந்து 3 கேஜியில் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டேபிளுக்கு முன்னாடி வந்து கையை நல்லா முன்னாடி வச்சு கீழே இறக்கி மேலே ஃபுல்லாக தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த கையில் ஆரம்பிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Ready, start. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட் ஹேண்டில் ஆரம்பிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 3ஆவது செட்டு லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ஃபுல்லாக அந்த வீடியோ எப்படி இருக்குது, இதில் வேறு எதுவும் நான் மாற்றணும் அப்படின்றாலும் என்கிட்ட கமெண்டில் தெரிவிங்க. நான் அதை மாற்ற பார்க்குறேன். இல்லை வேறு எளிமையாக முறையில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாலும் இதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வீடியோவை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. 3 டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.